வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. இன்னும் 1 மாசம், 1 1/2 மாசத்துல தேர்தல நம்ம எதிர்கொள்ளவிருக்கிறோம். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி மற்றும் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மாநிலங்கள்ல தேர்தல் களம் பரபரப்பா சூடுபிடித்து போயிட்டு இருக்குது. இந்த வீடியோல நாம மேற்கு வங்கம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள தெரிஞ்சுக்க போறோம். செஃபாலஜிஸ்ட் சாவியா சாச்சி அவர் ஏற்கனவே ஜனவரி மாதத்தினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோல நாம பிப்ரவரி மாதத்துல மேற்கு வங்காள அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். மேற்கு வங்காளத்தை பொறுத்த மட்டும் தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க. மமதா பானர்ஜி மாநிலத்தினுடைய முதல்வரா 3வது முறையா இருக்கிறாங்க. 4வது முறையாவும் அவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க. எதிர்கட்சியா பிஜேபி இருக்கிறாங்க. பிஜேபி வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி களம் இருக்குது. காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் குட்டி குட்டி கட்சிகளா அங்க இருக்கிறாங்க. ஸோ யாருக்கான வாய்ப்பு? மொத்தமா 294 தொகுதி, 148 இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியை கைப்பற்றுவார்கள். சாவியா சாட்சியினுடைய 2வது பிப்ரவரி மாதத்தினுடைய வெஸ்ட் பெங்கால் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள். திரிணாமுல் காங்கிரஸ் 155 175 இடங்கள்லையும், பிஜேபி 106 126 இடங்கள்லையும், மற்றவர்கள் 2 8 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி மேக்சிமம் சீட் பிடித்தா கூட 148 அப்படின்ற மேஜிக் நம்பரை தொடவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் மினிமம் சீட் பிடித்தா கூட 155 மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. இன்றைக்கு டேட்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியே மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாச்சி அவருடைய டீம் சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தை பொறுத்த மட்டும் மீண்டும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியே தொடரும் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவா நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.